வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு, வட மாநில மாணவர்கள் நம்பிக்கையுடன் வருவதாகவும் ஆளுநர் என் ரவி புகழாரம். தமிழக கல்வி முறையை தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் திடீர் பாராட்டு. திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் ஆளுநருக்கு பதில் முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றும் பேச்சு. பரந்தூரில் விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம் உள்ளிட்ட துறைகள் வளர்ச்சி பெறும் என்று தமிழக அரசு விளக்கம். கிராம மக்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீடு தொகை 2 மாதங்களுக்குள் வழங்கி முடிக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகத்தை தொடர்ந்து கேரள மாநில சட்டப்பேரவையிலும் யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக தீர்மானம். மாநில அரசின் உரிமையை பறிப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் மலேசிய அணியை வீழ்த்தியது. 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வைஷ்ணவி சர்மா. ஆஸ்திரேலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்குள் நுழைந்தார் ஜோகோவிச். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 50வது முறையாக அரையிறுதிக்கு சென்ற முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதாக ஆளுநர் என் ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி, கலை, கலாச்சாரம், விருந்தோம்பல் என அனைத்திலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். உயர்கல்விக்காக வடகிழக்கு மாநில மக்கள் தங்களது பிள்ளைகளை நம்பிக்கையுடன் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாகவும் அவர் கூறினார். தலைநகர் டெல்லியில் கூட பாதுகாப்பான சூழல் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான சூழல் நிலவுவதாகவும் இதனால் மாணவர்களும் தமிழ்நாட்டை தேர்வு செய்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக காரைக்குடி சென்ற முதலமைச்சருக்கு கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் நிதி உதவியில் கட்டப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பல்கலைக்கழக வேந்தர் பதவியை முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய செல்போன் செயலியை அமைச்சர் சேகர் பாபு அறிமுகம் செய்து வைத்தார். KCBT என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த செயலியில் TNSTC மற்றும் SETC பேருந்துகளின் விவரங்கள், அந்த பேருந்துகள் செல்லும் இடங்கள், புறப்படும் நேரம், பயண நேரம், கட்டண விவரம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் MTC மாநகர பேருந்து எண்கள், அவற்றின் வழித்தடங்கள் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் தொடர்பான விவரங்களையும் இந்த செயலி வழங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரிடம் பெரியார் விவகாரத்தை முன்வைத்து திமுக பெண் நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்பினார். ஈரோடு அன்னை சத்யா நகர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரித்தார். அப்போது அந்த வழியாக சென்ற திமுக பெண் நிர்வாகி பெரியாரை பற்றி அவதூறாக பேசிவிட்டு எப்படி இங்கு வந்து பிரச்சாரம் செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட சீதாலட்சுமியின் கணவர் இதுகுறித்து பின்னர் விவாதிக்கலாம் என கூறி வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி வஉசி நகரில் உள்ள ஒரு வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் வீட்டிலேயே ஸ்கேன் இயந்திரம் வைத்து சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த ரஞ்சித்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தப்பியோடிய சந்திரன் என்பவரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அதிமுக நிர்வாகி மீது போக்சோவில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனம் நடத்தி வரும் விஜய் சீகன் பால் அங்கு படிக்கும் 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. புகாரில் போக்சோவில் வழக்கு பதிந்த ஆம்பூர் போலீசார் தலைமறைவாக உள்ள விஜய் சீகன் பாலை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அரசினர் மாணவிகள் விடுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற அவருக்கு காரைக்குடியில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பொதுமக்களிடம் உரையாடியும் கைகுலுக்கியும் முதலமைச்சர் நடந்து சென்றார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அரசினர் மாணவிகள் விடுதியில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவிகளிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒரே நேரத்தில் 403 விருதுகள் கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அமைச்சர் சுப்பிரமணியன், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் பாராட்டுகளை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 16ஆம் தேதி தினத்தந்தியில் வந்திருக்கிற தலையங்கத்தின் தலைப்பே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த தலைப்பை போட்டு
இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று தலைப்பு போட்டு பாராட்டியிருக்கிறார்கள். பரந்தூரில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம், சுற்றுலா முதலிய துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் தமிழ்நாடு அரசு மக்களின் குறைகளை பரிவுடன் ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க நிலம் கொடுத்தவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு நிலம் கொடுப்பவர்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையில் இருந்து 3 மடங்கு அதிகமாக தருவதாக உறுதியளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு நிலம், வீடு, விவசாய நிலம் என்ற அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டையில் அமைய உள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி முதல் கட்டமாக 914 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைய உள்ளது. 190 ஹெக்டேரில் அமைய உள்ள இந்த தொழிற்சாலை மூலம் முதல் கட்டமாக 1650 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பாக சென்னை IIT குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் கடந்த 1 மாத காலமாக கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கோவில் முன்புள்ள கடற்கரையில் சுமார் 20 அடி நீளம், 8 அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் கோவில் முன்புள்ள கடற்கரையில் சென்னை IIT குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மாட்டிறைச்சியை என் உணவு, என் உரிமை என சொல்பவர்கள் கோமியத்தை விஞ்ஞானபூர்வமாக மருந்து என சொல்லும்போது ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்பட சர்ச்சைக்கு பதிலளிக்க மறுத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், மத்திய மாநில அரசுகள் நாடகமாடுவதாக விஜய் கூறிய கருத்து சரி என தெரிவித்தார். மதுரையில் இளைஞர் மர்ம மரணம் குறித்து SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். மதுரை அருகே வேப்பங்குளத்தைச் சேர்ந்த இளைஞர் காளையன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளையன் வழக்கை SC/ST பிரிவுக்கு மாற்றி விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவில் புரோக்கர்களின் ஊடுருவலை தடுக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கண்டறிய முடியாத பல்வேறு வழிகள் மூலம் புரோக்கர்கள் பயணச்சீட்டு பதிவு செய்வதை தடுக்க கருவி கற்றல் முறை பயன்படுத்தப்படுகிறது. வரும் காலங்களில் மோசடிகளை தடுக்க முக அடையாளம், கைரேகை சரிபார்த்தல், தரவுகளை தீவிரமாக ஆய்வு செய்ய கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரயில்வே பாதுகாப்பு படை ஆலோசித்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் அன்னதான உணவு பட்டியலில் வெங்காயம், பூண்டு இல்லாத வடையை தேவஸ்தானம் சேர்த்துள்ளது. தினசரி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வரும் தேவஸ்தான நிர்வாகம் சோதனை முயற்சியாக கடந்த திங்கட்கிழமை முதல் அன்னதானத்தில் 5000 வடைகளை சேர்த்துள்ளது. இந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் அதிகரிக்கப்படும் எனவும் பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி முதல் கண்டிப்பாக அன்னதானத்தில் அனைவருக்கும் வடை வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. UGCயின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் UGC வெளியிட்ட புதிய விதிகளுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் தங்களது சட்டமன்றங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றுமாறு இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தனது விரும்பத்தகாத செயலுக்காக நடிகர் விநாயகன் மன்னிப்பு கோரியுள்ளார். குடிபோதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கி வரும் விநாயகன் சமீபத்தில் தனது அடுக்குமாடி குடியிருப்பு பால்கனியில் நின்றபடி மது போதையில் அருகில் வசிப்பவர்களை தகாத வார்த்தைகளால் வசைபாடியதோடு அவரது செயல்பாடு முகம் சுளிக்கும் விதத்தில் அமைந்தது. இதற்கு இணையத்தில் கண்டனங்கள் வெளுத்த நிலையில் ஒரு திரைப்பட நடிகனாகவும் ஒரு மனிதனாகவும் தன்னால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை எனவும் எதிர்மறை செயலுக்கு தான் மன்னிப்பு கேட்பதாகவும் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே முக்கிய பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா, சீனா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த இருவரும் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கு செய்யப்பட்ட உலகளாவிய வளர்ச்சியை ஆதரிக்க இருவரும் முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ள புதின், சர்வதேச பாதுகாப்பை உறுதி செய்ய இணைந்து பணியாற்றுவோம் என தெரிவித்துள்ளார்.
துருக்கி நாட்டில் சொகுசு விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள போலு மாகாணத்தின் கர்தல்காயா பகுதியில் 12 தளங்களை கொண்ட சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை பெரும் போராட்டத்திற்கு பிறகு அணைத்தனர். எனினும் இந்த பயங்கர தீ விபத்தில் சிக்கி 76 பேர் உயிரிழந்தனர். உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் முடிவை அமெரிக்கா கைவிடும் என நம்புவதாக அந்த அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா உட்பட பல்வேறு பேரிடர்களை சரிவர கையாளப்படவில்லை என குற்றம் சாட்டி உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார நிறுவனர் டெட்ராஸ், கொரோனா போன்ற பெருந்தொற்றை தீவிரமாக ஆய்வு செய்து சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தியதாகவும், யாருமே செல்ல முடியாத இடத்திற்கெல்லாம் உலக சுகாதார அமைப்பு சென்று சுகாதார உதவி வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற 25ஆம் தேதி நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையிலான T20 போட்டிக்கு காண வரும் ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டை பயன்படுத்தி போட்டி தினத்தன்று வரும்போது செல்லும்போதும் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும், ரசிகர்களுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு செர்பிய வீரர் ஜோகோவிச் தகுதி பெற்றுள்ளார். மெல்போர்னில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் உலகின் 3ஆம் நிலை வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸுடன் ஜோகோவிச் பலப்பரீட்சை நடத்தினார். முதல் செட்டை அல்கராஸ் கைப்பற்றிய நிலையில் அபாரமாக விளையாடிய ஜோகோவிச் அடுத்த 3 செட்டுகளையும் தொடர்ச்சியாக கைப்பற்றினார். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த ஆட்டத்தின் முடிவில் 4-6, 6-4, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அல்கராஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு ஜோகோவிச் தகுதி பெற்றார். ஆஸ்திரேலிய ஓபனில் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற ஜோகோவிச் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 50வது அரையிறுதிப் போட்டியில் களமிறங்கும் முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். டென்னிஸ் வரலாற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்த சாதனையை நிகழ்த்தும் முதல் வீரர் ஜோகோவிச் என்பது குறிப்பிடத்தக்கது. அரையிறுதியில் ஸ்வெரவுடன் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியிலும் அவர் வெற்றி பெற்றால் 11வது ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை வெல்வதுடன் 25வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் ஜோகோவிச் வெல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் 11 வீரர்களின் பட்டியலை இங்கிலாந்து அணி வெளியிட்டுள்ளது. தொடக்க வீரர்களாக பில் சால்ட், பென் டக்கட் களமிறங்கும் நிலையில் 3வது வீரராக கேப்டன் பட்லர், மிடில் ஆர்டரில் ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல் பேட் செய்ய உள்ளனர். ஆல்ரவுண்டராக ஜேமி ஓவன்டனும், பந்துவீச்சாளராக அட்கின்சன், ஆர்ச்சர், ரஷீத், மார்க்வுட் ஆகியோரும் களமிறங்குகின்றனர். முதல் ஒருநாள் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் புதன்கிழமை இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி ஜெர்சியில் பாகிஸ்தானின் பெயரை பயன்படுத்த மாட்டோம் என BCCI தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் லோகோவில் அந்த நாட்டின் பெயர் உள்ளதால் அதனை தங்களது ஜெர்சியில் அச்சிட மாட்டோம் என BCCI கூறியதாக தெரிகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் வாரியம், தொடக்க விழாவில் இந்திய கேப்டன் பங்கேற்க அனுமதி வழங்காத BCCI தற்போது தொடரை நடத்தும் நாட்டின் பெயரை ஜெர்சியில் அச்சிடாமல் அத்துமீறுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டிக்கு உலகின் நம்பர் 1 வீராங்கனையான அரினா சபலன்கா தகுதி பெற்றார். பெலாரஸின் அரினா சபலன்கா காலிறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் அனஸ்தேஷியாவுடன் மோதினார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த ஆட்டத்தில் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அனஸ்தேஷியாவை வீழ்த்தி அரையிறுதிப் போட்டிக்கு சபலன்கா தகுதி பெற்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றதன் மூலம் தொடர்ச்சியாக 6 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை என்ற சாதனையை சபலன்கா படைத்துள்ளார். அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸிற்கு பிறகு இந்த சாதனையை சபலன்கா படைத்துள்ளார். இதேபோல ஆஸ்திரேலிய ஓபனில் 19க்கும் மேற்பட்ட போட்டிகளில் தொடர்ச்சியாக வென்ற 2வது வீராங்கனை என்ற சாதனையையும் சபலன்கா படைத்துள்ளார். முன்னதாக 27 போட்டிகளில் மார்டினா ஹிங்கிங்ஸ் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு, வடமாநில மாணவர்கள் நம்பிக்கையுடன் வருவதாகவும் ஆளுநர் RN ரவி புகழாரம். தமிழக கல்வி முறையை தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் திடீர் பாராட்டு. திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் ஆளுநருக்கு பதில் முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றும் பேச்சு. பரந்தூரில் விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம் உள்ளிட்ட துறைகள் வளர்ச்சி பெறும் என்று தமிழக அரசு விளக்கம். கிராம மக்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீடு தொகை 2 மாதங்களுக்குள் வழங்கி முடிக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு.
தமிழகத்தை தொடர்ந்து கேரள மாநில சட்டப்பேரவையிலும் யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக தீர்மானம். மாநில அரசின் உரிமையை பறிப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் மலேசிய அணியை வீழ்த்தியது. 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வைஷ்ணவி சர்மா. ஆஸ்திரேலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்குள் நுழைந்தார் ஜோகோவிச். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 50வது முறையாக அரையிறுதிக்கு சென்ற முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.